ஸோ இப்போவே இவ்வளோ பாடாக இருக்கே, எதிர்காலம் எப்படி இருக்க போகுதோ, எப்படி சம்பாதிக்க போறேனோ தெரியலையே, வரப்போகிற லைஃப் பார்ட்னர் எப்படி இருக்க போகிறாங்களோ தெரியலையே. இந்த பறவையை பாரு, இவங்களுக்கு என்ன கவலை, எவ்வளோ ஜாலியாக பறக்குது. இந்த பூவை பாரு, எவ்வளோ ஷைனாக அழகாக இருக்கு. இவங்கள படைச்சவர் தான் என்னையும் படிச்சிருக்கிறாரு. இவங்களுக்கே ஏசப்பா நல்ல லைஃப் கொடுத்துருக்கிறாருன்னா அதை விட ஸ்பெஷல் நான். அப்போ நான் மட்டும் என் ஃப்யூச்சரை பற்றி கவலைப்படணும்? ஃப்யூச்சரை பற்றின பயம் யாருக்கு தான் இல்லை. ஆனால் மத்தேயு 6:26 ஏசப்பா சொல்கிறாரு, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிள்ளை பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. இந்த பேர்ட்ஸ் எதை பற்றியும் கவலைப்படுறதில்ல. ஆனால் அவங்களுக்கு நல்ல லைஃப் கொடுத்துருக்க காட் பேர்டை விட நீங்கள் ஸ்பெஷல்னு சொல்கிறாரு. உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் கொடுக்க எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஏசப்பா மேலே நம்பிக்கை வைங்க. அவர் நீங்கள் எதிர்பார்க்குறதுக்கும் மேலே பிரைட்டான ஃப்யூச்சர் உங்களுக்கு கொடுப்பாரு.